ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து மெட்ரிக்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 10th லெசன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 9th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு 9th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 10th லெசன். அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் மற்ற ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் அடுத்தடுத்த லெசன் பார்க்கலாம். இப்போ மெட்ரிக்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 10th லெசன் பார்ப்போம். அது வந்து த 4 இருக்குல்ல, டிஏ டிஹெச்ஏ டிஏ டிஹெச்ஏ அப்படின்னு அந்த 4 தக்கும் ந 2 சுழி நவது தான் ஃபஸ்ட் லெட்டர் ந அப்படின்னா அது ஆரம்ப குச் சப்தம் அவர் அதோட பயிற்சி அபியாஸ், அதோட எக்ஸசைஸ் பார்க்கலாமா? தாய் எழுத்தில் ஆரம்பிக்கும் சில சொற்களும் மற்றும் பயிற்சியும் பார்ப்போமா? டிஏ தனா தர்பூஸ் அப்படின்னா தர்பூசணி பழம், தர்பூசணி. தகியா அப்படின்னா பில்லோ தலையணை. இந்த அப்படின்னா தர்மாஸ் அப்படின்னா வாட்டர் பாட்டில். அப்புறம் இது தர்மாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து தெர்மாமீட்டர் நம்ம சொல்லுவோம், தர்மாமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்மாமீட்டர் அந்த தாவை எழுதி 2 கோட்டில் எழுதி பழகுறாங்க. நெக்ஸ்ட்டு அபியாஸ் எக்ஸசைஸ். இது வந்து பஹேலியாங் சுன்கர் பதாவோ கம் ஹூங்மைங் அப்படின்னா இந்த புதிர்களை கேட்டு நான் யார் என்று சொல்லுங்கள். விடுகதை. மைஹூம் கித்னா நரம் நரம் சிர் ரகோ முஸ்பர் ஹோ ஜாவோ நீந்த்மேங் மகன் அப்படின்னு. இது பானிகோ பரே பீத்தர் பர்லோ ஜேபி சோஹே சட்பட் பி லோ அப்படின்னா இதை ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக பின்னாடி பார்ப்போம். இது வந்து அக்ஷரோங்கோ பகதானியே து பூந்த் சே பூந்த் அப்படின்னா புள்ளி டாட்டில் மிலாக்கர் அப்சரோங்கே பூரா அப்படின்னு எல்லாத்தையும் அதை அந்த புள்ளியை ஜாயின் பண்ணி அந்த எழுத்தை எழுதி பழகுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த விடுகதைக்கு நம்ம ஒவ்வொரு லைனாக என்னன்னு பார்ப்போம். பஹேலியாங் சுன்கர் பதாவோ கம் ஹூங்மைங் அப்படின்னா புதிர்களை கேட்டு நான் யார் என்று சொல்லுங்கள். மைஹூங் கித்னா நரம் நரம் சிர் ரகோ முச்சே பர் ஹோ ஜாவோ நீந்த்மேங் மகம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா மைஹூங் கித்னா நரம் நரம் அப்படின்னா நரம் நரம்னா மென்மை ரொம்ப மென்மையாக இருப்பேன் அப்படின்னா நான் மிகவும் மென்மையானவன். சிர் ரகோ முஜ்பர் என் மீது தலையை வை, பருனா மேலே, என் மேல் தலையை வை. ஹோ ஜாவோ நீந்த்மேங் மகன் அப்படின்னா தூக்கத்தில் தொலைந்தே போயிடுவீர்கள் அப்படின்னு அவ்வளோ மென்மையாக இருக்கும். உடனே தூக்கம் வந்து தூக்கத்திலே நம்ம தொலைஞ்சிடுவோம் அப்படின்னு. இப்போ நான் யார்? தகியா அப்படின்னா தலையணை. நெக்ஸ்ட்டு பானிக்கோ மேரே பீத்தர் பர்லோ ஜப்பி சாஹோ ஜட்பட் பீலோ அப்படின்னா நீரால் என்னை நிரப்பு, எப்போது வேண்டாலும் என்னை எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது நான் யார்? தர்மாஸ்னா தண்ணீர் பாட்டில். அடுத்து அக்ஷரங்க லிக்கியே அவர் சப்தங்கோ பூராத் கீஜியே அப்படின்னா ஃபில்லப் ஃபஸ்ட் லெட்டர் இருக்குது, அது அதில் எந்த தா வரும் அப்படின்னு எழுத சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே இந்த தாதே வரும் அப்படின்னு அவங்களே இது சந்திக்க வச்சு இந்த தாதை இதுக்கு வரும் இந்த தாதை இதுக்கு வரும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம அதை அப்படியே எழுதலாம். கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி இருக்கும் நான் எந்த தா வரும்னு. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க இந்த தாதே வரும் அப்படின்னு கோடு போட்டு சொல்லிட்டாங்க. இப்போ தர்பூசணி அப்படின்னா தர்பூஜ். இப்போ தல்னா அப்படின்னா வறுக்கிறது, ஃப்ரை பண்ணுறது, வடச்சட்டியில் ஃப்ரை பண்ணுறது தல்னா. தர்மாமீட்டர் இது இன்னொருத்தர். தர்மாமீட்டர் அப்படின்னா தெர்மாமீட்டர், இந்த காய்ச்சல் இருக்கான்னு பார்க்குறது தெர்மாமீட்டர். தன் அப்படின்னா மடி அப்படின்னா பசுமாட்டுக்கு இருக்கிறது மடி. இந்த அப்படின்னா தர்வாஜா அப்படின்னா கதவு. நம்ம இதை நிறையா இதில் பார்த்துருக்கோம். நம்ம இது வரைக்கும் நம்ம 330 வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் நம்ம சொன்ன வார்த்தை நிறையா வந்திருக்கும். தர்வாஜா அப்படின்னா கதவு, டோர். தவாயி அப்படின்னா மருந்து, தவானா மாத்திரை, தவாயி அப்படின்னா மருந்து, பொதுவாக மருந்து.
தன் அப்படின்னா செல்வம், ரூபாயின்னு சொல்லலாம். ஆனால் அதை ரூபியா அப்படி ரூபியே அப்படின்னு ரூபாய்கள் ரூபியா அப்படின்னு சொல்லுவான். ரூபியேனா ரூபாய்கள், ரூபியா அப்படின்னு சொல்லலாம். தன் அப்படின்னா பொதுவாக செல்வம். தர்த்தி அப்படின்னா பூமி, நிலம், பூமி. அது பூமின்னே சொல்லலாம் நம்ம. இது தர்த்தி அப்படின்னு சொல்லலாம். நயன் அப்படின்னா ஐஸ், அது ஆங்கேங், ஆங் அப்படின்னு சொல்லலாம், ஆங்கேங் அப்படின்னு சொல்லலாம், நயன் அப்படின்னு சொல்லலாம், கண்கள். இது ந எழுத்து வர்றதுக்காக நம்ம அந்த தேவும் ந வர்ற ஃபஸ்ட் லெட்டராக வரணுன்றதுக்காக போட்டிருக்காங்க. பொதுவாக ஆங்கேங் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தர்த்திக்கு பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து நம்ம அதை அந்த எழுத்து வரணும், ஃபஸ்ட் லெட்டராக வரணும் அப்படின்றதுக்காக அந்த இந்த ந எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நல் அப்படின்னா குழாய், டேப். அதே மாதிரி தான் இந்த எழுத்து வர்ற மாதிரி, இந்த வார்த்தை வர்ற மாதிரி நம்ம புதிர்களை கேட்டு நான் யார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு விடுகதை சொல்லியிருக்காங்க. மைன் குலாத்தோ சப் பாகர் ஜாயேங், மைன் குலாத்தோ சப் பீத்தராயேங் அப்படின்னா நான் திறந்தால்தான் அனைவரும் வெளியே செல்ல முடியும், நான் திறந்தால்தான் அனைவரும் உள்ளே வர முடியும். நான் யார் அப்படின்னா தர்வாஜா. பாகர்னா வெளியே, பீத்தர்னா உள்ளே வரும். அந்தர்னு சொல்லலாம், அந்தராயேங் அப்படின்னு சொல்லலாம், பீதராயேங் அப்படின்னு சொல்லலாம். சப்கி ஜேப் மேங் ரகத்தாகும் சீசேங் கரீத்கர் தேதாகும் அப்படின்னா அனைவர் பாக்கெட்டிலும் வாழ்கிறேன், வசிக்கிறேன், பொருட்களை வாங்கியும் தருகிறேன், நான் யார் அப்படின்னா பணம். தன் அப்படின்னா பணம். அடுத்து இந்த அந்த ரவுண்டில் போட்டிருக்காங்கல்ல கட்டத்தில் மஞ்சளில், அந்த இது எந்த எழுத்துன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போடணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த அப்புறம் இந்த பக்கம் ரவுண்டில் போட்டிருக்காங்க, இந்த அடுத்து ஐடென்டிஃபை பண்ணி ரவுண்ட் பண்ணணும். இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த அதே வரும்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ தவாயி அப்படின்னா மருந்துன்னு நம்ம பார்த்தோம். தர்ஜி அப்படின்னா டெய்லர், நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்போம் தர்ஜி அப்படின்னு. இது தர்ஜி டெய்லர். தர்த்தி அப்படின்னா நிலம். தன் அப்படின்னா மணி, செல்வம். நல் அப்படின்னா குழாய். நதி அப்படின்னா ரிவர், ஆறு, நதி. தோணம் சித்திரமேங் அந்த பகையே ந இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி அதை எழுதணும் அப்படின்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த அங்கே போட்டாங்க, இந்த மரத்தில் எழுதலை. அப்போ இந்த அப்போ எது இல்லையோ அதை எழுதணும். இதை பார்த்து இங்கிட்ட எழுதணும், இதை பார்த்து இங்கிட்ட எழுதணும், எந்த இடத்துல எதை விட்டுருக்காங்கன்றதை எழுதணும், பார்த்து எழுதணும், பிக்சரை பார்த்து எழுதணும். அடுத்து ஹமாரே தயோஹார் அப்படின்னா நம்முடைய ஃபெஸ்டிவல், நம்முடைய பண்டிகைகள் அப்படின்ட்டு. இதை ஒவ்வொரு வார்த்தையாக பார்ப்போம், ஒவ்வொரு லைனாக பார்ப்போம். ஹமாரே தயோஹார் அப்படின்னா நமது பண்டிகைகள், நமது ஃபெஸ்டிவல். ந தமாக்கா கரேங் ந துவாங் பைலாயேங் அப்படின்னா வெடிப்பும் இல்லை புகையும் இல்லை. அதாவது தீபாவளிக்கு நம்ம வேட்டு வெடிக்கிறதும் இல்லை, புகையும் இல்லை. தீபாவளி பஸ்தியே ஜலாயேங் அப்படின்னா தீபாவளிக்கு தீப விளக்குகள் மட்டும் போதும், தீப விளக்குகள் போதும். கிறிஸ்துமஸ் கேத்தின் சாந்தா ஆயேங் அப்படின்னா கிறிஸ்துமஸ் தினத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வருவார். ஈத் கேத்தின் ஹம் தோகப்பாயேங் அப்படின்னா ஈத் தினத்தில் நாங்கள் நிறைய பரிசுகளை பெறுகிறோம். ஓணம் தினத்தில் நிறைய தின்பண்டங்களை சாப்பிடுவோம் அப்படின்னா ஓணம் பகவான் காயேங் அப்படின்னா நிறைய தின்பண்டங்கள் நிறைய இது சாப்பிடுவோம் அப்படின்னு. ராத்கோ தபக்கி தேக்கர் அப்படின்னா இரவில் கதையை தட்டுவோம், இரவில் தட்டுவோம் அப்படின்னு. அப்போ அம்மா அந்த கதவை திறந்து நம்மளை உள்ளே வந்து தூங்க விடுவாங்க அப்படின்னா. மைன் ஹமேங் ஜுலாயேங் அப்படின்னா ஜுலானா ஆடுறது, ஆடி என்னை தூங்க வையுங்கள், தூங்க விடுங்கள், எங்களை அம்மா எங்களை தூங்க விடுங்கள், தூங்க வையுங்கள் அப்படிங்கிறது.
மாயிங் ஹமேங் ஜுலாயேங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு அடுத்தடுத்த லெசன் பார்ப்போம். வேறு பொதுவாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.